நல்லது நல்லதொரு துரிய தவத்தினை நமக்காக வழிநடத்தி தந்த பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயாவின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தலை தோங்க வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க அம்மா. வாழ்க வையகம். வளமுடன். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து, வாழ்க தொடர்ந்து. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு சாந்தி அளிக்கும் சாந்தி. இந்த சாந்தின்னா என்னதுங்க? அமைதின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? நமது அருள் தந்தை அவர்கள் ஏன் சாந்தி தவத்தினை அமைதி தவம்னு சொல்றாங்கன்னா, அதாவது மூலாதார தவம்னு கூட சொல்லுவாங்க. உடலில் ஜீவகாந்தமானது ஓடிக்கொண்டே இருக்கும். அது 5 புலன்கள் வழியாக நம்மளுக்கு அந்த ஓடிட்டே இருக்கிறதுனால செலவாகி கொண்டேவும் இருக்கும். இது போக மூளை செல்கள் மூலமாகவும் நம்மளுக்கு எண்ணங்களின் வழியாகவும் நம்மளுக்கு ஆற்றல் வந்து செலவாகிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? இருப்புல இருந்து செலவாகிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த சாந்தி தவம் செய்து 4 புலன்கள் வழியாக அந்த செலவாகக்கூடியதை தடுத்து நிறுத்திக்கலாம். எப்படின்னா வாய், கண்ணு, மூக்கு, காது இதன் வழியாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த செலவாகிக்கிட்டே இருக்கும். ஜீவகாந்தத்தை வந்து நம்ம வந்து அது செலவாகாம நம்ம நிறுத்துறோம். சாந்தி தவத்தால தவத்துல மூலாதார மையத்தை மட்டும் தானே நாம வந்து கவனிக்கிறோம். அப்படித்தானே சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஆக்னியில இருந்து மெதுவா குண்டலினி சக்திய முதுகுத்தண்டின் வழியாக குருவோட உதவியோட நம்மளுக்கு முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரத்துல அப்படியே இறக்கிடுவாங்க. 3 தடவை அப்படி இறக்கிட்டு இருந்தாங்கல்ல. சாந்தி தவம் முதல் ஆக்னை கொடுக்குறாங்க, உடற்பயிற்சிக்கு அப்புறம் ஆக்னைக்கு அப்புறம் சாந்தி தவம் கொடுக்குறாங்க. இந்த குண்டலினி யோகி குண்டலினி யோகி இந்த செய்பவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வந்து வரம்னு கூட இந்த சாந்தி தவத்தை சொல்லுவாங்க. இந்த சாந்தி என்ற இறங்குபடி தவம் இதன் சிறப்பை வந்து நம்ம அந்த அனுபவத்தாலதான் நம்ம வந்து பெற முடியும்னு சொல்றாங்க. இந்த சாந்தி தவத்தை வந்து சும்மா எல்லா தவத்தையும் தொட்டு உணர்த்துவாங்க. அந்த தொட்டு உணர்த்தின உடனே நம்மளுக்கு அங்க ஒரு துடிப்பு இருக்கும். அதுல இருந்து நம்ம அங்கேயே கவனம் செலுத்தும் போது நம்மளுக்கு அங்க வந்து உணர்வு தெரியறத உணர்றோம். ஆனா அந்த சாந்தி தவத்தை மட்டும் நம்ம வந்து செஞ்ச அனுபவத்தாலதான் அறிய முடியும்னு குரு வந்து சொல்றாரு. தவசக்தி மிகவும் அதிகமாகும் போது உடல், மனம், உயிர் தாங்கக்கூடிய அந்த சக்தி வந்து நம்மளுக்குள்ள இருக்காதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து நம்ம உடனடியாக சமன் செய்திட இந்த சாந்தி தவத்தை வந்து செய்யணும்னு மகான்கள் வந்து சொல்றாங்க. அப்பதான் அந்த சிறந்த வந்து தீர்வாகுதுன்னு கூட நமது குரு வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த சாந்தி தவங்கிறது தலைபாரம் இருந்தது. ரொம்ப அதுக்காக அவஸ்தைப்பட்டாங்க. தவ வலிமையை குறைக்க தெரியாம எங்கெங்கேயோ போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே அவருக்கு வந்து தீர்வாக வரல. இந்த சாந்தி தவங்கிறது அவருக்கு ஒரு மாமருந்தா அமைஞ்சது. நல்ல ஒரு இக்கட்டான சூழல்ல அவருக்கு இந்த பரஞ்சோதி மகான் அவர்களால கிடைச்சது. நமது உடல் வலி, மனச்சோர்வு, மனச்சிதைவு, குழப்பம், கண் எரிச்சலு, தூக்கமின்மை, அப்புறம் கனவினால் வரும் தொல்லை, அதீத பதட்டம், உடல் நடுக்கம், நம்மளுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஞாபக மறதி ஆகியவை எல்லாமே வந்து இந்த சாந்தி தவம் செய்யும்போது சரி செய்ய நம்மளுக்கு சாந்தி தவம் வந்து உதவுதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்து அனுபவத்தால உதவுனவங்க இதெல்லாமே எனக்கு சரியா இருக்குன்னு வந்து ஃபீட்பேக் கூட கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே சரியாகும் போது நமக்குள் படிப்படியாக வந்து இறையுணர்வு வந்து பெற நம்மை தகுதி பெற செய்யுமா. இறையுணர்வு வந்துட்டாலே நம்மளுக்கு இதுக்கான தகுதியை வந்து பெற செய்யும்னு சொல்றாங்க. அதாவது உயர்த்தி தரும் குண்டலினி சக்தியை சமன் செய்வதுதான் இறங்குபடி தவம்னு சொல்றாங்க. ஏறுபடியில நம்ம என்ன செய்யறோம்? ஆக்னியில வந்து ஆக்னேய தவத்தை நம்ம செய்யறோம். இன்னும் வந்து இறங்குபடியில வந்து நம்ம சாந்தின்னும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ஏற்படி வந்து ஆகினை, இறங்குபடி வந்து சாந்தி தவம்னு சொல்றோம். வாரம் ஒரு முறையாவது நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வந்து இந்த சாந்தி தவத்தை செஞ்சாலே ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. 9 வகையான தவத்துல வந்து மிக முக்கியமான தவம் தான் இந்த சாந்தி யோகம். ஏன் மற்றது தவம்னும் சாந்தி யோகத்தை மட்டும் சாந்தி யோகம்னு ஒரு குரு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற தவ மையங்களில் இல்லாத சிறப்பு வந்து நமது மனவளக்கலையில வந்து இந்த சாந்தி தவங்கிறது வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. நவக்கோள்கள் என்பது தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் சுத்தி வருது. நவக்கோள்கள் அப்படித்தானே சுத்திக்கிட்டே இருக்கும். தானும் சுத்திட்டு தன்னை சுத்தியும்
சுத்திக்கிட்டே இருக்கும். மற்ற கோள்கள் எல்லாமே வந்து இடமிருந்து வலமாக சூரியனை வந்து சுத்தி வந்துகிட்டே இருக்குமாம். இந்த சுக்கிரன் என்ற கோள் மட்டுமே வலமிருந்து இடமாக சுத்திக்கிட்டே இருக்குமாம். அதனால தான் இந்த இதுக்கு வந்து கவர்ச்சிக்காரகன்னு கூட இந்த சுக்கிர கோள்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சுக்கிரனுடைய ஆற்றல் வந்து வெள்ளிக்கிழமைகள்ல வந்து நம்மளுக்கு சந்திரனின் வழியாக பூமியின் மீது அதிகமாக வீசுமாம். அப்படி சுக்கிரனின் அந்த ஆற்றலானது பூமியின் மீது மிக அதிகமாக படும்போது தான் அந்த சுக்கிரன் என்ற ஆற்றல் நமது உடலில் வந்து சுக்கில குரோனிதத்தோடு தொடர்பு கொண்டு நமக்கு மனிதனிடத்துல சில பாலுணர்வை தூண்ட செய்யக்கூடிய அந்த விஷயங்கள செய்யும்ன்னு சொல்றாங்க. அதனால தான் அந்த வந்து நம்மளுக்கு வெள்ளிக்கிழமைய புனித நாளாக சொன்னாங்க. அன்றைய சித்தர்களும், பெரியோர்களும், முன்னோர்களும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மனமானது வந்து எதுவாக வந்து நினைக்கிறோமோ, அதுவாகவே மாறி விடுகிறோம்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க. அந்த மனசுல வந்து தீயத நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது தீயதுவாகவே மாறிரும். அதே இது நல்லத நீங்க நினைக்கும்போது, அது நல்லதாகவே மாறிவிடும்னு சொல்றாங்க. அந்த வந்து சித்தர்கள் வந்து உணர்ந்ததால தான் நம்மளுக்கு இந்த விரத நாளாக இந்த வெள்ளிக்கிழமையில வந்து நம்மளுக்கு சொல்லி வச்சாங்க இல்லைங்களா? பாலுணர்வில் புலனின்பத்தை மட்டுமே சிந்தித்து, மனத வந்து அதன் போக்குல வந்து விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. 5 அளவு முறை சொல்லியிருக்காங்கல்ல, அதுல பாலுணர்வுங்கிறது உடலுறவு சார்ந்தது வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கல்ல. அதுல வந்து வந்து விரயமாயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 5 அளவு முறையில வந்து சொல்லியிருப்பாங்க. கற்பு நெறியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனத வந்து அதன் போக்குல வந்து விடக்கூடாதுன்னு தான் நமக்கு வந்து சாந்தி யோகத்தினை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானம் வந்து விஞ்ஞானபூர்வமாகவும், அறிவுபூர்வமாகவும் தந்து நம் மனதை திருப்பி அந்த ஒழுக்கம் கெடாதவாறு வந்து நம்மளுக்கு அந்த நெறிப்படுத்தியிருக்காங்க. அந்த வெள்ளிக்கிழமைகள்ல நம்மளுக்கு வந்து அந்த அதோட சுக்கிரனோட காந்த அலை கதிர்கள் அதிகமா வர்றதுனால. இந்த இறை சார்ந்த பக்தியில வந்து நம்மளுக்கு ஈடுபடும்போது, மனம் வந்து உணர்ச்சிகளை வென்று உணர்வு நிலைக்கு வந்து நம்மளுக்கு இந்த தவம் செய்றதுனால திருப்புதுன்னு சொல்றாங்க. எத்தனை தவம் செய்து தவ ஆற்றலை வந்து நம்ம பெருக்கிக்கிட்டாலும், இந்த சாந்தி தவம் செய்தால் தான் உடலாற்றலாக மாற்றி செயலுக்கு கொண்டு வந்து மன ஆற்றலாகவும் மனதை அந்த அ மன ஆற்றலாகவும் நம்மளுக்கு வந்து மாத்தி தரும்ன்னு சொல்றாங்க. ஏன்னா, உடலில் உள்ள 7 சக்கரங்களுமே மூல சக்கரம்ங்கிறது இந்த மூலாதாரம் தான். இல்லைங்களா? ஆதிங்கிறது சொல்றாங்கல்ல, இது எங்கருந்து வந்தது? மூலத்திலருந்து வந்ததுன்னு சொல்றோம்ல. அப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு 7 சக்கரங்களுக்குமே மூல சக்கரம் வந்து இந்த மூலாதார சக்கரம் தான் சொல்றாங்க. இது மையம் கொண்டிருப்பது தான் நம்மளுக்கு கருமையம்ன்னு சொல்றாங்க. இந்த பஞ்ச பூதங்களில் மண்ணுக்குள்ள அத்தனையுமே வந்து அடங்கும்ன்னு சொல்றாங்க. ஆனா மண்ணுக்குள்ள நீர் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள்ல வந்து நம்மளுக்கு இந்த மண்ணுக்குள்ள தான் அத்தனையுமே அடக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்றும் இருக்கு. விண் என்பதும் இந்த மண்ணுக்குள்ள தான் அடக்கம்ன்னு சொல்றாங்க. அப்போ அடிப்படையான ஆதார சக்தியே நம்மளுக்கு மண் என்ற மூலாதார சக்கரம் தான். இல்லைங்களா? பூமியினுடைய மண்ணிற்கு உள்ள பெருமையை பூமியினுடைய இந்த மண் என்ற நிலத்திற்குள்ள பெருமையை எதுவோ நமது உடலிலும் மூலாதார சக்கரம் என்பதுதான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது. ஆக்கினையும், துரியத்திலும் தவ உணர்வை உணர்வது போல, இந்த சாந்தி தவத்துல வந்து நம்ம வந்து அதிகமா வந்து உணர்வை வந்து பெற தாமதமாகும்னு மகான்கள் உணர்ந்தவங்க சொல்றாங்க. அடிக்கடி கவனிக்கும்போது உணர்வு வந்து நம்மளுக்கு உணர்வை வந்து தரும்ன்னு சொல்றாங்க. உடலில் மையப்பகுதியில் இருப்பதால, உணர்வு பெற வந்து நம்மளுக்கு இந்த தவத்துல வந்து கொஞ்சம் நாள் ஆகும்ன்னு சொல்றாங்க. இதுக்காகத்தான் வந்து நம்ம காயக்கல்ப பயிற்சிய கூட உடற்பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தவமே வரும். உடலுக்கான உடற்பயிற்சி உட்காரணும், செய்யணும், அந்த உடல் ஒத்துழைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட மனது பக்கமா திருப்பி தவத்துக்கு நம்மளுக்கு தீட்சை குடுக்குறாங்க. இல்லைங்களா? அந்த காயக்கல்ப பயிற்சியில் செய்கிற அந்த அஸ்வினி முத்திரை என்பது நம்மளுக்கு இதுல வந்து இந்த மூலாதார தவத்துக்கு வந்து உதவி செய்யும்ன்னு சொல்றாங்க. அதாவது ஆசன வாயை சுருக்கி வைக்கும்போது, ஒரு அழுத்த உணர்வு வந்து அங்க வந்து ஏற்படும். அந்த அழுத்தம் ஏற்படுகிற இடத்தினை நம்ம வந்து கவனிக்கும்போது, அங்க வந்து ஒரு உணர்வு தெரியும். மற்ற ஆன்மீகவாதிகளுக்கு புரியாத அந்த சாந்தி யோகம் நமது மகானுக்கு தக்க சமயத்துல வந்து உதவி செஞ்சுச்சுன்னு சொல்லுவாங்க. உயிர் சக்தியை கட்டி வைக்கக்கூடிய தவம் தான் சாந்தி யோக தவம்ன்னு சொல்றாங்க. சாந்தி யோகம் செய்றதால நம்மளுக்கு பாலுணர்வு மேம்படும்னு கூட சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைய செய்திகள்ல வந்து நெறைய வந்து நம்ம பாலுணர்வு ரீதியான பிரச்சனைகள வந்து நம்ம நெறைய செய்தித்தாள்கள்லயும், தொலைக்காட்சிகள நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா? பாலியல் சார்ந்த குற்றங்களும் நடப்பதை வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்க்குறோம். இந்த தவம் செய்றதால ஒழுக்கமானது நம்மளுக்கு மேம்பட்டு காணப்படும்னு சொல்றாங்க. நமது அருள் தந்தை தவ வலிமையால் தலைப்பாரம் வந்து ஏற்பட்டதாம். எத்தனையோ நாட்கள் வலியால் பாதித்து தீர்வு தெரியல. அது வந்து ஒரு சென்னைக்கு வந்து ஒரு மகான் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போனா சரியா
அம்மா ஆடியோ ஆடியோ இல்லைம்மா அது சொல்ல முடியும். எனக்கு தான் இல்லையா தெரியல. சாரி. இப்ப கண்டினியூ பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். அதனால தான் நமது மனவளக்கலை பயிற்சியில் வந்து ஆக்கினை எடுத்து மன்றம் வந்து அவங்க வராம கன்டின்யூ பண்ணாம இருந்தாங்கன்னா, அந்த நபரை வந்து நம்ம அடிக்கடி தொடர்பு கொண்டு சாந்தி தீட்சையும் வந்து நம்ம வெ தந்து வந்து நம்ம அனுப்புறோம். இல்லைங்களா? இன்னைக்கு மன்றங்கள்ல இன்றளவும் நடக்கத்தானே செய்யுது. ஆக்கினைக்கு அப்புறம் அவங்க வரல, கன்டினியூட்டி இல்ல அப்படின்னாலும் நம்ம தொலைபேசியில அழைப்பு விடுத்து, இல்ல தேடி நம்ம போய் குடுக்குறோம். உடலில் மற்ற 6 சக்கரங்களில் நாம தவம் செய்றப்ப, கவனம் சில நொடிகள் மட்டுமே நம்மளுக்கு வந்து போகும். ஆனா, இந்த குண்டலினி சக்தியானது குவிந்துள்ள இடமான மூலாதார சக்கரத்தில் மட்டுமே நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு உணர்வு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது கடல் அலையில நம்ம உட்கார்ந்தோம்னா, எப்படி வந்து அது ஒரு அலை வேவ்ஸ் வருமோ, அது மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த மூலாதார சக்கரத்துல வந்து வேவ் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. இந்த சாந்தி தவம் செய்றதால, உடலை விட்டு உயிர் சக்தி நிறைய வந்து நம்மளுக்கு வெளியேறாது, ஒரு பாதுகாத்து குடுக்கும்னு சொல்றாங்க. ஒரு விலங்கினத்தை எப்படி எங்கும் நகராம ஒரு கட்டி வைக்கிறோமோ, அதே போல நமது உயிர் சக்திய வந்து உயிர் சக்தியானது எங்குமே போகாது, பாதுகாத்து தருவது தான் இந்த சாந்தி தவம்ன்னு சொல்றாங்க. ஒரு 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 மாடையோ, இல்ல எதையோ ஒண்ண கட்டி வச்சோம்னா, அங்கனயே வந்து இருக்கும் இல்லையா? நகராம. கட்டி வச்ச இடத்திலேயே அது நகராம ஒரே இடத்துல இருக்கும். அது போல தான் இந்த சாந்தி தவம் செய்றதுனால, அது எங்கேயுமே நகராம அந்த மூலாதார சக்கரத்திலேயே அங்க ஆற்றல் பெருகி இருக்குன்னு சொல்றாங்க. பாதுகாத்து தரும்ன்னு சொல்றாங்க. இரவு வந்து நம்ம படுக்கும்போது, யாரெல்லாம் சாந்தி தவத்தை செய்துட்டு நம்ம தூங்குறோமோ, அவங்களுக்கு வந்து கெட்ட விதமான அந்த கனவுகள் வந்து வராது பாத்துக்கலாம். ஆழ்ந்த தூக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த ஆழ்ந்த தூக்கம் இருந்தாலே மன அழுத்தம் நம்மளுக்கு ஏற்படுவது இருக்காது இல்லைங்களா? இன்னைக்கு வந்து தூக்கமின்மையில தான் மன அழுத்தம் வந்து நெறைய பேருக்கு ஏற்படுவத இன்னைக்கு மருத்துவ ஆராய்ச்சி நம்மளுக்கு சொல்லுது இல்லைங்களா? சாந்தி தவம் என்பது பாவப்பதிவுகளை வெளியேற்றக்கூடிய முக்கியமான மையமாகும்னு சொல்றாங்க. ஏன்னா கருமையத்துல தான் இருப்பாக எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. சாந்தி தவம் என்பது அமைதி தவம்னு ஒரு சிறந்த மாமருந்துன்னு சுவாமிஜி வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அவருக்கு தவசக்தி மிகுதிய குறைக்க இந்த தவம் வந்து உதவி இருக்கு. தவ ஆற்றல் பெறக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து தவ ஆற்றலால் பெறக்கூடிய உஷ்ணம் வந்து இங்க குறையுது. சாந்தி தவத்தினால வந்து கருதவம், அதாவது 3 உடலுக்கு அந்த பொருந்தும். இந்த 3 உடலுக்குமே அந்த கருமையம்ங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த 3 உடலுக்கும் பொருந்தும்ன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜெனடிக் சென்டர் வந்து 3 உடலுக்குமே அந்த இது வந்து பொருந்தும்ன்னு சொல்றாங்க. அந்த காந்தத்துக்கு மையமான அந்த மையமான இந்த மூலாதாரம், உடல் எப்ப வந்து சோர்வடையுதோ, அப்ப அந்த சாந்தி தவத்தின வந்து அடிக்கடி நம்ம செஞ்சு சுறுசுறுப்பு அடையலாம்ன்னு சொல்றாங்க. சாந்தி தவம் என்பது பெண்களுக்கு வந்து வரம்னு கூட சொல்றாங்க. எப்படின்னா, மாதவிடாய் நேரங்கள்ல வந்து 5 நாட்களுக்கு முன்னதாகவே வரக்கூடிய அந்த மன இறுக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இல்லைங்களா? ஓவர் ஃப்ளோ உதிரப்போக்கு வந்து நம்மளுக்கு தடுக்க வந்து இந்த உதவுதுன்னு சொல்றாங்க. இதுல வந்து பிசிஓடி கூட குணமடையுதுன்னு சொல்றாங்க. அஸ்வினி முத்திரைய வந்து நம்ம அடிக்கடி வந்து செஞ்சு உணர்வு தெரியறதுக்காண்டி நம்ம செய்றதுல கூட இந்த இது வந்து நடக்குதுன்னு சொல்றாங்க. நல்லபடியா அது உணர்வா பிசிஓடி கூட குறையுதுன்னு சொல்றாங்க. இந்த மூலாதார சக்கரத்துல வந்து மூலாதாரத்துல வந்து பிரச்சனைன்னா, உடம்பு வலி. மூலாதாரத்துல மட்டும் நம்மளுக்கு எங்கேயாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, நம்மளுக்குள்ள ஆற்றல் வெளியேறி உடம்பு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கை, கால் வலி அப்படின்னு நெறைய வந்து இன்னும் வந்து ஒவ்வொரு வலிகள் வந்து ஏற்படும்னு சொல்றாங்க. இந்த குண்டலினி என்பது ஒரு பாம்பை போன்றதுன்னு சொல்றாங்க. ஒரு பாம்பினை வந்து எப்படி வந்து பாம்பாட்டி வந்து மகுடி ஊதி இசைக்கு வந்து மயங்க செஞ்சு அந்த இத வந்து பிடிப்பானோ, அதே போல குண்டலினியில் குவிந்திருக்கும் தவசக்தி மேல எழுப்பி, ஆக்னையில வந்து குவிந்து வந்து வந்து நின்றும்னு சொல்றாங்க. ஆனா, அந்த சாந்தி தவம் என்பது மீண்டும், மீண்டும் அந்த பாம்பினை பெட்டியில் கூண்டுக்குள்ள வந்து சேர்ப்பது போலன்னு சொல்றாங்க. எப்படி வந்து அந்த பாம்ப கொஞ்ச நேரத்துக்கு வெளியில விட்டுட்டு, அ கொஞ்ச நேரத்துக்கு அது மகுடி ஊதுற வரைக்கும் அது எப்படி வந்து பாம்பு வெளிய ஆடுதோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கூண்டுக்குள்ள வந்து அடைச்சிடுறது போல. அதுதான் குண்டலினி என்பது இருப்பு நிலை பெட்டகம் போலன்னு சொல்றாங்க. எப்போ வந்து அந்த கூண்டுக்குள்ள தவநிலையில சாந்தி தவம் செஞ்ச உடனே, அந்த இருப்பு நிலையில அந்த கூண்டுக்குள்ள வந்து அடைச்சிடுறோம் இல்லைங்களா? அங்க இருக்கிற அந்த குண்டலினில வந்து அதுவா ஆற்றல் வந்து ஸ்டோர் ஆகிருது. இந்த சாந்தி தவத்தினை சுக்கிர ஓரையில வந்து நம்ம செய்து பயன்பெற பயனடையலாம்ன்னு சொல்றாங்க. நம்முடைய பஞ்சாங்கத்துல வந்து இந்த சுக்கிர ஓரையில வந்து இந்த சாந்தி தவத்த செஞ்சோம்னா, அவ்வளோ ஒரு சிறப்பா இருக்கு அப்படிங்கிற
அந்த பஞ்சாங்கத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து வெள்ளிக்கிழமைகள்ல வந்து நம்ம அந்த சாந்தி தவத்த காலை, மாலை 2 வேளை வந்து நம்மளுக்கு குரு வந்து ஆ நம்மளுக்கு தீட்சை குடுத்த உடனே சொல்லி அனுப்புவாங்க. 2 வேளை வந்து மறக்காம வந்து நம்ம செய்யணும்னு சொல்லுவாங்க. அது போக இந்த சாந்தி தவம் செய்றோம் அப்படின்னா, இந்த மரணமடைந்த வீட்டிற்கு நம்ம போறப்ப, நம்மளுக்கு வந்து நெறைய உடல் சோர்வு ஆ ஆகும். உடல் நலம் சரியில்லாது போகும் இல்லைங்களா? அதே போல ஒருத்தருக்கு உடல் நலம் சரியில்ல, மருத்துவமனை சிகிச்சையில இருக்காரு அப்படின்னா, நம்ம அங்க போய் பார்க்கும்போதும், இந்த சாந்தி தவத்த வந்து நம்ம செய்யும்போது, நம்மளோட ஆற்றல் வந்து அங்க போகாம நம்ம தற்காத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதுவும் போல நாயி, பன்றி போன்ற அந்த விலங்கினத்தின் அருகில் செல்லும்போதும், நம்ம அடிக்கடி அந்த அஸ்வினி முத்திரைய போட்டுட்டு அந்த சாந்தியிலேயே நம்ம இருந்தோம்னா, அது வந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்து லாஸ் ஆகாம இருக்கும்னு சொல்றாங்க. கட்டாயம் வந்து சாந்தி தவம் வந்து நம்ம இந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது செய்யணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, சேமிப்புல உள்ள அந்த உயிர் சக்தி வெளியேறி நம்மளுக்கு தலைபாரம், உடல் சோர்வு இதெல்லாமே உண்டாகும்னு சொல்றாங்க. எப்படி ஒரு வாகன வண்டியை ஓட்ட கற்றுத் தருபவர் அந்த ஆக்சிலேட்டர பயன்படுத்துவதை சொல்லி தந்து, அது கூடவே நம்மளுக்கு பிரேக்கின் அவசியத்தையும் நம்மளுக்கு வந்து கத்துத் தருவாரோ, அதே போல ஒரு நல்ல குருவான ஓட்டுநர் மேல அந்த மேல்நிலை தவத்தினையும் கத்துத் தந்து நம்மை உயர்த்தி, அது கூடவே வந்து பின்விளைவு இல்லாத சாந்தி தவத்தையும் நம்மளுக்கு கத்துத் தந்துருவாரு. இல்லைங்களா? நல்ல குருவானவர் என்ன செய்வாரு, நம்மள எல்லாமே கத்துத் தருவாரு. அது கூட வந்து நம்ம நிறுத்தணுங்கிற அந்த பிரேக்கையும் நம்மளுக்கு கத்துக் குடுத்துட்டு போவாரு. அப்பதான் அந்த பாதுகாத்து நம்மளோட உயர்வடைய செய்யும்ன்னு சொல்றாங்க. ஒரு சீடனை உருவாக்குவது மட்டுமே ஒரு குருவோட வேலை இல்லங்க. ஒரு நல்ல குருவை உருவாக்குவதே இந்த குருவின் வேலைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்மள பூராமே அந்த குருவோட அளவுக்கு நம்மள வந்து உயர்த்தி ஒவ்வொரு நாளுமே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது நெறைய பேர் வந்து அனுபவபூர்வமான உண்மை இல்லைங்களா? சுவாமிஜி வந்து பயிற்சியில வந்து முதல் வந்து நம்மளுக்கு தவமான ஆக்னையில நமது புருவ மத்தியில உள்ள உயிராற்றல மனம் வந்து கவனிக்குது. மொத நம்மளுக்கு ஆக்னை குடுத்த உடனே அந்த புருவ மத்தியில இருக்கிற உயிராற்றல கவனிக்குது. ஒரு ஊசி குத்துறது மாதிரி நம்மளுக்கு உணர்வு தெரியும். அதற்கு முன்பு வரையில உயிரானது வந்து எங்க இருந்திருக்கும்னா, மூலாதாரத்திலேயே தான் இயங்கிக் கொண்டிருக்கும். அதுவரைக்கும் நம்ம சுழட்டி விடாத வரைக்கும் அதுவா அந்த இடத்திலேயே இருக்கும். எப்ப மூலாதாரத்திலிருந்து நம்மளுக்கு சுழட்டி ஆக்னைக்கு மாத்துறோமோ, அப்பவே நமது ஆன்மீக உயர்வுக்கு திருப்பு முனையாக நம்மளுக்கு அமைஞ்சிருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, புகுவினை கர்மா, ஆகாமிய கர்மாங்கிற அந்த கர்ம வினைகள செய்ய விடாம அந்த விழிப்பு நிலைய தந்துருதுன்னு சொல்றாங்க. அதே போல ஒரு மரமானது ஓங்கி உயரமாக வளரணும்னா, கீழ் நோக்கி செல்லும் வேரானது வந்து அங்க நீர் நிறைஞ்சு, நல்ல உறுதித்தன்மையோட, நல்ல முறையில மண்ணுல வந்து பதிஞ்சு இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது மேல்நிலை தவம் செய்யணும்னா, இந்த சாந்தி தவமான வேருங்கிறது உறுதியாக இருக்கணும்னு சொல்றாங்க. எப்பயுமே குண்டலினி சக்தியில இருக்கிறத வந்து அந்த ஆற்றலத்தான் நம்மளுக்கு தலையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. திரும்ப தலையில வந்து சக்தி கூடுனதுக்கு அப்புறம், திரும்பவும் மூலாதாரத்திலேயே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு மரங்கிற இந்த நம்மளோட உடம்பே வந்து நல்லா வளரணும் அப்படின்னா, உள்ள இருக்கிற அந்த மூலாதார சக்கரா நல்லா இருக்கணும். வேரில் உயிர் இருந்தால் தான் மரத்தின் வளர்ச்சி வந்து நம்மளுக்கு செழிப்பாக இருக்கும். இல்லைங்களா? குண்டலினி என்ற அந்த கருமையத்தில் இருப்பாக இருக்கக்கூடிய உயிர் சக்தியானது ஆற்றல் நிறைந்ததாக இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா தான் நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க. மனதிற்கு அடித்தளமாக இறைநிலையே கருமையம் தான். இல்லைங்களா? அடித்தளமாக இருக்கக்கூடியதே இந்த கருமையம் தான். அந்த நடுநிலையாக அமைந்துள்ளது இந்த கருமையங்கிறது. அதாவது உடல சரிபாதியாக நம்ம வந்து நேராகவும், குறுக்கிலும் நம்ம கோடிடும்போது, அதில் மையப்புள்ளி தான் இந்த மூலாதாரம்ங்கிறது. இல்லைங்களா? மையப்புள்ளியாக வருது. அதுதான் வந்து நம்மளுக்கு மண் மையம்னு சொல்றாங்க. எங்கே இங்க அங்க தான் வந்து நம்மளுக்கு மனம் செலுத்தி இந்த சாந்தி தவத்த வந்து செய்ய சொல்லியிருப்பாங்க. ஆகினை துரியத்தில் வந்து அந்த தவ சக்திய வந்து நம்ம உணர்ந்துக்கலாம். விரைவாகவே உணர்ந்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா, அந்த சாந்தி தவம் செய்வதற்கு முன்பு நம்ம அஸ்வினி முத்திரைய நம்ம அடிக்கடி வந்து மூலபந்தத்தையும் செய்து, அதன் மூலம் வந்து நம்மளுக்கு ஒரு இறுக்கம் வந்து ஏற்படும். அந்த இதுல வந்து நம்மளுக்கு உணர்வு வந்து மூலபந்தம் போடுறப்ப நம்ம காயக்கல்பத்துல மூலபந்தம் போட்டுட்டே ஓஜஸ் போடுவோம் இல்லையா? அது மாரி நம்ம மூலபந்தம் போட, அதாவது ஒரு சாக்கு பைய வந்து நம்ம பையில வந்து நெறைய வந்து தானியத்தை நிரப்பி, அதன் வாயை வந்து நம்ம ஒரு கயிறால வந்து எப்படி இறுக்கி கட்டுவோமோ, அது கட்டித்தானே வைப்போம். அந்த தானியம் சிதறாம இருக்கிறதுக்கு. அதே போல இந்த மூலபந்தம் செய்து இருக்கும்போது, ஒரு அழுத்த உணர்வு வந்து ஆசன வாய்க்கு வந்து கிடைக்கும். இல்லைங்களா? கருவாய்க்கும் ஆசனவாய்க்கும் இடையில வந்து அந்த அழுத்தம் வந்து தோணும். அந்த இடம் தான் நம்ம தவ உணர்வு பெறும் இந்த சாந்தி தவம், மூலாதார தவம்னு சொல்றாங்க. இங்க கூர்ந்து கவனித்து தவம் இயற்றுவதால
உயிர் ஆற்றல் வந்து நம்மளுக்கு சேமிக்கப்படுகிறது. தியானம் என்பது நம்ம கண்கள மூடி ஒரு நாள்லயோ, இல்ல சில நிமிடங்களோ, இல்ல ஒரு மூலையில உட்கார்ந்து நம்ம வந்து தவம் செய்றதோ இல்ல. மனதை அமைதியாக இருக்கும்படி நம்ம கட்டாயப்படுத்தவும் முடியாது இல்லைங்களா? கட்டாயப்படுத்த முடியுமா மனத அமைதியா இருக்குன்னு? மாறாக நாம என்ன செய்யணும்னா, நாள் முழுவதும் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் நாம வந்து மனதை அ உள்ளே வெளியேயும் நம்ம நிகழ்றத வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நம்மளுக்கு எப்போதுமே அந்த தவநிலையில விழிப்புணர்வுடன் நம்மளுக்கு கவனிக்கணும்னு சொல்றாங்க. சில நொடி தவமீற்றினாலும் விழிப்பு நிலையானது நம்மளுக்கு அவசியம் வேணும்னு சொல்றாங்க. புதிதாக தவம் செய்றவங்களுக்கு தலைவலி, தலைபாரம் அப்பப்ப வரும். நம்ம வந்து இத வந்து தணிச்சுக்கவே சாந்தி யோக தவம் வந்து செய்ய சொல்லியிருப்பாங்க. தவத்தினால் வந்து பல காரணங்களால் கட்டு மீறுகிறது இல்லைங்களா? கட்டு மீறி நம்மளுக்கு தவ சக்தியினால நம்மளுக்கு அந்த தலைபாரம் கூடும்போது இந்த சாந்தி யோகம் வந்து செஞ்சு அந்த தலைப்பாரத்த குறைச்சுக்கலாம். முற்காலத்துல வந்து முனிவர்களும், யோகிகளும், சித்தர்களும் இந்த சாந்தி யோகம் அறியாததால, அந்த தவக்கனல் மிகுந்து பிரம்மை பிடித்து பைத்தியமாகி கூட நெறைய பேரு வந்து அ மரணி மரணிச்சு கூட போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. மனநோயாளியாவும் ஆயிருக்காங்க, மரணமும் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல தான் மகான்கள் வாழ்ந்த காலத்தில் மாபெரும் தவத்தினை உணர்ந்து நம்மளுக்கு ஓதி பயனுற செய்த மகான் தான் நமது ஆசான் அவர்கள். ஏன்னா, அந்த அனுபவத்த அவர் உணர்ந்ததுனால தான், இது மக்கள் வந்து அதிக வேகமாக வண்டி ஓட்டிட்டு போயி, அதாவது தவத்த நம்ம செஞ்சு, மேல வந்து தலைபாரத்த ஏத்திக்கிருவோம் அப்படிங்கிறதுனால தான் அனுபவபூர்வமா நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இதுல ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க, "தவ வேகம் உடல் வலுவை மீறும்போது, தனித்திடவும் வழியுண்டு. இதைக் காணாமல் சிவநிலையிலே அறிவதற்கு தவமிருந்து, சித்தியடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார் முன்னாளில். பல்லோர் அந்த பேரு தவநிலையில சவநிலையை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சற்றும் இப்போ அந்த பயம் வந்து இங்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, நமது குரு வந்து நம்மளுக்கு சாந்தி யோக பயிற்சிய நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. நம்மகிட்டயே எக்ஸிலேட்டரும் இருக்குது, பிரேக்கும் இருக்குது. எப்படி ஓட்டணுங்கிற அந்த விழிப்புணர்வும் நம்மகிட்ட இருக்குது. இல்லைங்களா? நமக்கு அமைதி நிலைக்கு வர செய்யுது. இந்த தவம் செய்றதுனால. தற்காலத்துக்கு ஏற்றபடி தவ முறையாக நம்மளுக்கு மாத்தி அமைச்சுக்கிட்டு நம்மளுக்கு தந்துட்டு போயிருக்காங்க. அந்த காலகட்டத்துல வந்து குரு கூடவே வந்து காட்டுல வந்து 12 வருடம் வரையில வந்து ஸ்டெப்பா ஒவ்வொரு சக்கரமாக, மையமாக நம்மளுக்கு கத்துக் குடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ வருடம் வந்து கூட எடுத்துக்கிட்டாங்க. இந்த வருடங்கள் வந்து கூட ஆயிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு ஆதாரமாக வந்து போனாங்க. நீண்ட நாட்கள் கஷ்டப்படணும். அந்த குரு கூடயே இருந்து ஒவ்வொரு சக்கரத்துக்கு போறதுக்கு, நம்ம ஒவ்வொரு தொண்டுனையும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா, இன்று அப்படி வந்து நம்மளுக்கு இல்ல. முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சியை நம்மளுக்கு கட்டாயம் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து கத்துக்கணும்னு சொல்றாங்க. நமது பயிற்சியே நம்மளுக்கு எளிய முறை குண்டலினி யோகா அப்படிங்கிறது தான். எளிமைப்படுத்தி நம்மளுக்கு வந்து தந்துட்டு போயிருக்காங்க நம்மளோட குரு. முந்தைய காலகட்டத்தில வந்து துரிய தவ உணர்வு கிடைக்கிறதுக்காக, ஒரு குருவும் மொட்டை போட்டுக்கிட்டுருவாராம், சீடரும் மொட்டை அடிச்சுக்குருவாங்களாம். எதிர் எதிர் படுத்து குரு தலையோட சீடன் தலையையும், அந்த உச்சியையும் 2 பேருமே உராய்வு குடுத்துக்குருவாங்களாம். அப்ப குரு கிட்ட இருக்கிற அந்த தவ ஆற்றல் துரிய சக்கரத்தில இருக்கிறது, சீடனுக்கும் அந்த மொட்டை அடிச்சதுனால அந்த உராய்வு குடுத்து, அப்படிதான் வந்து அந்த காலகட்டத்தில வந்து தீட்சை வந்து தந்திருக்காங்களாம். ஆனா, நம்ம கண்கள பார்த்து தான் நம்மளுக்கு தொட்டு வந்து இன்னைக்கு துரிய தீட்சை வந்து நம்ம வந்து பெறுகிறோம். அப்படிதான் குடுக்குறாங்க இல்லைங்களா? ஆனா, அந்த காலகட்டத்தில என்ன செஞ்சுக்குருவாங்க, மொட்டை அடிச்சுட்டு 2 மொட்டையும் உரசிக்கிட்டு, அதுக்கப்புறம் துரியத்த வந்து அவரு அங்கருந்து பாசஸ் குடுப்பாராம். இப்படி எல்லாம் வந்து தவ உணர்வை பெற்று, இறைநிலைய வந்து உணர கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில வந்து சீடர்கள் இருந்திருக்காங்க. அதேபோல சாந்தி தவ உணர்வை பெறவும், கண்களை மூடி உட்கார வச்சு, சீடரின் வாயில வந்து கொஞ்சோண்டு தேன வந்து சுவைக்க சொல்லி ஊத்துவாங்களாம். அப்ப ஊத்துன உடனே அது மெதுவாக முழுங்க சொல்லுவாங்களாம். முழுங்கும்போது வயிற்றுல போய் அந்த தேன் போய் விழுகுமாம். அப்ப விழுகுற இடத்த தான் மூலாதாரத்த வந்து கவனிக்க சொல்லியிருப்பாங்க. வயிறுல போய் விழுந்து, அது கீழ போய் நோக்கி போகுது அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு, அந்த மூலாதாரத்திலயே கவனம் வந்து வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. இதிலும் உணர்வு தெரியலையா, ஐஸ் தண்ணிய வந்து குடுப்பாங்களாம். ஐஸ் தண்ணி குடுக்கும்போது குடிக்கும்போதே என்ன ஆகும்னா, அந்த இருமல் வந்துருமாம். இப்ப இருமல் வந்ததுன்னா, தொண்டை கரகரப்பா இருந்தா நம்மளுக்கு போய் தவ உணர்வ கவனிக்க முடியுமா? கவனிக்க முடியாது தானே! பானை தண்ணீய வந்து குடிக்க சொல்லுவாங்களாம். இதிலும் தெரியலையா? சவுக்கு காய்களின் அந்த கொடிய வந்து இடுப்புக்கு கீழ கட்டி உட்கார சொல்லுவாங்களாம். இல்லன்னா படுக்க சொல்லுவாங்களாம். அந்த உணர்வு வந்து மூலாதார சக்கரா வந்து உணர்வு தெரியறதுக்காக. ஒரு சில நேரம் குத்துமாம், புண்ணு கூட ஆயிருமாம். இதிலும் பயனில்லாம
போனதால தான் நம்ம சிந்திச்சு பரஞ்சோதி மகானுக்கு ஒரு குரு குடுத்திருக்கிறாரு. அந்த தவ வலிமையை கொண்டுதான் நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம மகரிஷி ஐயா வந்து எளிய முறையாக நம்மளுக்கு அருளால் அந்த மகானின் அருளால் தொட்டு உணர்த்தி குண்டலினியை சுழட்டி விட்டு நம்மளுக்கு இன்னைக்கு இறங்குபடி தவமா நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதாவது நம்ம அ உணர்வ வந்து நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு அந்த குடுத்ததுனால இன்னைக்கு நம்ம அந்த தவம் கிடைக்கிறது இறங்குபடி தவம் வந்து நம்மளுக்கு கீழிறங்கு தவங்கிறது நம்மளுக்கு மறுவாழ்வு போல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாந்தி தவங்கிறது அவ்வளோ ஒரு ஒரு முக்கியம் வாய்ந்தது. ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒரு கலர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? 7 சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு கலர வேற குடுத்துருப்பாங்க. இறைநிலை பயணத்திற்கு மேல்நிலை தவத்தினால் தான் நம்மளுக்கு இறைநிலை பயணத்துக்கு நம்ம போக முடியும். அப்படி ஒரு அந்த மேல்நிலை தவத்தினால் வரும் கனலை வந்து சமன் செய்யக்கூடிய அந்த பிரேக்காக நம்மளுக்கு இந்த சாந்தி தவம் வந்து உதவுது. பஞ்சபூத தத்துவத்துல வந்து மண் என்பது நம்மளுக்கு விளைச்சலை வந்து தருதுன்னு சொல்லுவாங்க. இந்த விளைச்சலை வந்து மண்ணு நல்லா இருந்தா தான் நல்ல மகசூலை வந்து நம்மளுக்கு பெருக்கி குடுக்கும். அதே போல வந்து நம்மையும் ஆரோக்கியமாக இருக்க செய்றதுக்கு இந்த உடற்பயிற்சியும், இந்த சாந்தி தவமும் நம்மளுக்கு முக்கியம். மனதுக்கு உற்சாகமும், அந்த நிறைவையும் நம்மளுக்கு தருவது தான் இந்த சாந்தி தவம். வாழ்க்கையில பலதரப்பட்ட சூழ்நிலைகளும், பல பிரச்சனைகளும் வந்து நம்மளுக்கு தொந்தரவுகளும் வந்துட்டே தானே இருக்கு இப்ப வரைக்கும். அதிலிருந்து வந்து நம்ம மூழ்கிடாம, சிக்காம விழிப்புணர்வை தர உதவுவது தான் இந்த சாந்தி தவம். மனமானது தளர்வு தளர்வு பெறும்போதெல்லாம் இந்த அமைதி தவம் செய்து ஆற்றலை வந்து நம்ம வந்து கூட்டிக்கலாமா. 10லிருந்து 15 நிமிடம் வரைக்கும் இந்த சாந்தி தவத்துல உட்கார்ந்து அந்த உணர்வ பெற்றாலே போதும்ன்னு சொல்றாங்க. மூலாதார சக்கரம் சரியாக வேலை செஞ்சா அடுத்தடுத்த அட்ரினல் சுரப்பியும் நம்மளுக்கு நன்கு வந்து செயல்படும்னு சொல்றாங்க. பாலுறுப்புகள் வந்து நன்கு இயங்க வேண்டுமானால் இந்த சாந்தி தவம் வந்து செய்வது நல்லது. ஏன்னா, இன்னைக்கு பாலுணர்வு சுரப்பி இயங்காதனால தான் உயிரினங்களின் தோற்றமே இன்னைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இல்லாம உயிரினங்களோட தோற்றமும் இன்னைக்கு இல்லாம போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சுரப்பிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான சுரப்பி. அதனால வந்து அதுல குளறுபடி வந்துடக் கூடாது இல்லைங்களா? இன்று உடல் உஷ்ணத்தினால வந்து குழந்தை பேறு கூட நிறைய பேருக்கு வந்து உண்டாவதில்லைன்னு இன்னைக்கு சிக்கல் ஏற்படுதுன்னு கூட மருத்துவ ஆராய்ச்சியில இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லுது. இன்று விஞ்ஞான கருவிகளும் உடல் உஷ்ணத்திற்கு வந்து நிறைய வந்து காரணமாகுது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இந்த பயனுள்ள அமைதி தவமான சாந்தி தவத்தை நம்ம செஞ்சு, அந்த பயனடைஞ்சு மத்தவங்களுக்கும் நாம கத்துக் குடுப்போம் என்று கூறி எனது சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க புட்டு புட்டு வச்சிட்டீங்க. மகான் கொடுத்த அருமையான ஒரு தவம் சாந்தி தவம். அதே மாதிரி மகானுக்கு மகான் பரஞ்சோதி மகான்கிட்ட கத்துக்கிட்டது நமக்கு எப்படியெல்லாம் வந்து சாந்தி தவத்தை சொல்லி கொடுத்தாங்க, உபதேசம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு மிக அருமையான ஒரு உரைகள். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அதாவது சாந்தி தவத்தினுடைய தன்மையே வந்து அமைதி தான் அப்படிங்கிறது. புலன்கள் வந்து எவ்வளவுதான் இது இருந்தாலும் புலன்கள் விளையக்கூடிய செலவாகக்கூடிய அந்த ஒரு ஜீவகாந்தம் சேமிச்சுட்டாலே நமக்கு அது பலன்கள் ஜாஸ்தி தானே. ஏன்னா உடம்புல சத்து தேங்க ஆரம்பிச்சிருது இல்ல. பலன்கள் அதனுடைய தன்மை நிறைய நிறைய சொன்னீங்க. ஹைலைட்டுன்னு சொல்றதா இருந்தா நமக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வெள்ளிக்கிழமை பண்றோம் பாத்தீங்களா, சுக்கிரனுடைய ஓரை சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த ஓரையில பண்ணணும் அப்படிங்கிறது. பொதுவாவே இந்த ஓரை அப்படிங்கிறது எப்படி வருதுங்கிறது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். கிழமையை பொறுத்து தான். காலையில 6 to 7 அப்படிங்கிறது. திங்கக்கிழமைனா சந்திர ஓரை, செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஓரை. அந்த 6 to 7 கணக்குல நமக்கும் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்துல நமக்கு நிறைய பயிற்சிகள், கண்ணாடி பயிற்சி உதாரணமா சொல்லியிருக்காரு குரு. அப்படி இருந்தாலும் இந்த சாந்தி தவம் பண்ணக்கூடியது வந்து காலையில பண்ணும்போது மிக சிறப்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய நிறைய பாயிண்ட்ஸ். இவ்வளவு பாயிண்ட்ஸ் நீங்க எப்படி இப்ப தயார் பண்ணீங்களோ தெரியல. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்ற பெருமக்களே, இன்னைக்கு சாந்தி தவத்தினுடைய பலன்களை வந்து எந்த அளவுக்கு அம்மா உள்வாங்கி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அதுல ஒரு கருத்துக்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாத லெவல்ல அவ்வளவு ஆழமா நமக்கு அது சொல்ல எடுத்துரைச்சாங்கிறமா எல்லாம் இருந்துச்சு. அம்மா அவர்களுக்கு வந்து நம்ம இப்பொழுது நமக்கு நம்முடைய நன்றிகளை, அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழக்கூடிய நேரம். அனைவரும் தவநிலையில் தூரியம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சாந்தி லோகநாதன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மேலும் இன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களும் அவரது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன்.
அரியதொரு வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் காணிக்கையாக்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்துக் கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகற்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை விருந்து, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.